நம்ம யோசிக்கணும் என்றால், நான் என்னுடைய மறுமையில வெற்றி பெற வேண்டும், என்னுடைய குடும்பத்தை நான் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய அயலவர்களை பாதுகாக்க வேண்டும், என்னுடைய நண்பர்களை பாதுகாக்க வேண்டும், என்னுடைய சக்திக்குட்பட்டவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும், என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். நம்ம எல்லாம் எதிர்மறையாக யோசிக்கிறது. எல்லாம் சொல்றதுக்கு கூட நரகத்துக்கு யார் போறது? சில சைத்தான்கிட்ட கேள்வி நீங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு மார்க்கத்துல எப்படி இஸ்திஹ்ஸா செய்யறது குஃபர். அவர் இஸ்லாத்தோட வெளியே போயிட்டார். அப்படி சொல்லும் போதே மார்க்கத்துல இந்த பரிகாசம் செய்யறது பாருங்க, இந்த தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தெரியுறாங்க. ஒன்று செய்யாம இருக்கிறது கூடாது, ஹராம். ஆனால் மார்க்கத்துல உள்ள ஒன்றை பரிகாசம் செய்வது குஃபர், இறை நிராகரிப்பு. வெளியே போயிடுவார் இஸ்லாத்தோடு. இசை ஹராம் கேட்கிறாரு, அது பாவம், எழுதப்படும். ஹலாலாக்குறது குஃபர். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல கை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இசை ஹலாலாமே சொல்றாங்க இமாம்கள், பெரிய ஆட்கள் சொல்றாங்க. யார் சொன்னது? நம்ம தகுந்த எந்த அறிஞர்களும் சொல்ல. யாராவது எங்கேயாவது ஒரு அரிதான ஒரு கருத்தை எடுத்துட்டு வந்து இதான் ஆதாரம் காட்டுற அளவு இந்த உலகம் இருக்குது. அப்படி நிறைய கருத்துக்கள் இருக்குது.